Hello guys, welcome to VJTech. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்களோட YouTube சேனலுக்கு எப்படி ஒரு ஃப்ரீ வெப்சைட் கிரியேட் பண்றது, ஃப்ரீ டொமைன் வாங்குறதுன்னு பார்க்க போறோம். லெட்ஸ் கோ. இதாங்க உங்களோட வெப்சைட்டோட கோடிங், ஓகேங்களா? இது எப்படி இருக்குன்னு பார்த்தறலாம். இதுதான் என்னோட வெப்சைட்டோட ஒரு நார்மல் கோடிங், லோகோ, ஹெட்டிங் அண்ட் என்னோட YouTube சேனல்லேருந்து ஒரு 2 வீடியோ மட்டும் இங்கே காட்டியிருக்கேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இமேஜஸ், ஹெட்டர் டேக்கில் இமேஜ் கொடுத்துருக்கேன், அதாவது என் லோகோ. அடுத்து ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். கீழே என் 2 வீடியோ வந்து எம்பெடட் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா ஐஃப்ரேம்ங்கிற HTML டேக் யூஸ் பண்ணி தான் எம்பெட் பண்ணியிருக்கேன். லோகோக்கு வந்து வித்து 20%, ஹைட் 20%. அடுத்தது வீடியோவோட மார்ஜின், அதாவது இந்த சைட்லேருந்து இங்கே மார்ஜின் வந்து 35 பிக்சல் நகர்ந்துருக்கு, அதாவது சென்டர் பார்த்து கொஞ்சம் வரணும் அப்படின்னா மார்ஜின் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐஃப்ரேம், ஹைட் அண்ட் வித், அந்த வீடியோவோட ஹைட் அண்ட் வித் சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இமேஜ் வந்து சென்டரில் வரதுக்காக பண்ணியிருக்கேன், அதாவது என்னோடய லோகோ வந்து சென்டர் பண்ணுறதுக்காக தான் அந்த மார்ஜின் லெஃப்ட் ஆட்டோ, மார்ஜின் ரைட் ஆட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஹெட்டிங்கும் சென்டர் ப்ளூ கலர் வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த ஐஃப்ரேம் டேக் எப்படி நம்ம வந்து இங்கே HTML கோடில் கொண்டு வரதுன்னு பார்ப்போம். உங்களோட யூடியூப் சேனலுக்கு போங்க, ஓகேங்களா? அதில் உங்களோட வீடியோஸ் சூஸ் பண்ணி அந்த வீடியோஸ் வந்து ஷேருங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அதில் வந்து எம்பெடன் இருக்கும், அதை எம்பெடட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் கோடை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட HTML வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்கள். உங்களோட வெப்சைட்டில் உங்கள் யூடியூப் வீடியோ வந்து விசிபிள் ஆகும். இப்போ இது வந்து ஒரு ஃபைலாக தான் இருக்குது, ஓகேங்களா? இதே நீங்கள் வந்து ஒரு வெப்சைட், ஒரு டொமைனாக வேணும், http www.youtube.com அந்த மாதிரி ஒரு டொமைனாக வேணும்னா அது எப்படி பண்ணுவீங்கன்னா, GitHubல உங்கள் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். GitHubக்குள்ளே ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். ஃபைல் நேம் உங்கள் சேனல் நேம் கூட கொடுத்துக்கலாம், விசார்ட், ஓகேங்களா? பப்ளிக்கில் வச்சுட்டு க்ரியேட் ரிபாசிட்டரி கொடுத்துருங்க. Now get started by creating a new file or uploading an existing file இருக்கும். uploading an existing file கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி பண்ண உங்களோட HTML ஃபைலை வந்து சூஸ் பண்ணுங்கள். index.html, commit changes, உங்களோட ஃபைலை வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்கள் ஃபைல் வந்து GitHub ரிபாசிட்டரியில் ஆட் ஆகிடுச்சு. நவ் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் GitHub பேஜஸ் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். யுவர் பர்சனல் அண்ட் ஆர்கனைசேஷனை வந்து ஃப்ரீ ஹோஸ்ட் பண்ணிக்கலான் இருக்கும். அதில் வந்து மாஸ்டர் பேட்சை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகிடும், அதாவது உங்களோட வெப்சைட் லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிடும், ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேஜ் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து 404 நாட் ஃபவுண்டுன்னு தான் வரும். வெயிட் பண்ணுங்கள். நவ் இப்போ வந்து உங்களோட அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. தென் உங்களோட அட்ரஸ் URL பாத்தில் பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட் வந்து விசிபிள் ஆகிடுச்சு. லைக் VJSundar27.1 github.io, உங்களோட சேனல் VJTECHNOWIZARD, ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க்கை மட்டும் நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணால் உங்களோட யூடியூப் சேனலே ஒரு வெப்சைட்டாக நீங்கள் வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ண முடியும். Thanks for watching.